ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு சுப கிரகங்கள் 6ஆம் இடத்துல ஒன்று கூடி இருக்கின்றன. புதன் குரு சுக்கிரன். மிக மிக முக்கியமாக 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார். மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்க, ராசிநாதனுக்கு குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? தொழில் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமாக நடக்கும். 10ஆம் இடத்தை போய் உச்சகுரு பார்க்கிறாரு. கடன் வாங்க வேண்டி வரும், சுப கடன்கள் வாங்க வேண்டி வரும். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் கூடவே வரும். வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், நிலையான நிறைவான நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. வீடு இப்போ கட்டலைங்க, வீடு கட்டுறதுக்கு ஒரு மனை வாங்க போகிறேன் அல்லது ஒரு காடு வாங்க போகிறேன், ஏதாவது கையில் இருக்கிற ஒரு பணத்தை காலி பண்ண போகிறேன், நல்ல விஷயமா சுப விஷயமா என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் கடன்கள் வந்தாலும் கூட அதன் மூலமாக நல்ல நிறைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்கலக்கம் இருக்கும். அது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு கவலைப்படாதீங்க. ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்பில் இருக்கும்போது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அது இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கணவனின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாமனார் வீட்டில் எல்லாமே இருக்குது, எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க,
என்னை கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து கை தூக்கி விட்டாங்கன்னா நான் எங்கேயோ சாதிப்பேன்ட்டு மச்சான் மீது மாமா மீது கொஞ்சம் குறைகளை கொண்டவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்திகள், யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய தன்மை. சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் குறைகள், அக்கா தங்கச்சி விஷயங்கள் பெரிய அளவில் லொல்லு பண்ணுதுங்க, எவ்வளவு தாங்க செய்கிறதுன்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு சுப விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. இதை உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பிரிச்சுக்கலாம். அம்மாவுக்காக செலவு பண்ணுறது, அக்கா தங்கச்சிக்காக செலவு பண்ணுறது, மகளுக்காக, மனைவிக்காக, காதலிக்காக செலவு பண்ணுறது, அதன் மூலமாக அவர்கள் ஆண்களுக்கு பெண்களால் செலவு, பெண்களுக்கு ஆண்களால் செலவு. இது இப்படித்தான் அமையும். 6ஆம் இடத்துல 3 சுபர்கள் ஒன்று கூடி இருப்பது என்பது சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றவர்களை அசத்தக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லைங்க. சிலருக்கு நிறைய பயணங்கள் இருக்கும். பாஸ்போர்ட்டு விசாவில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு வில்லங்கங்கள்லாம் அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாமே கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான விசா அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினச்ச மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே நல்ல படிப்பு தன்மைகள். நீட்டில் பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக வருகிறது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. சிலருக்கு சுப பிரிவாக குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு, அதான் அந்த படிப்பு கிடிப்பு கல்யாணம் ஆகிறது, இந்த மாதிரியாக வீட்டில் இதுவரை மங்கள விஷயங்கள் நடக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை அப்படியே நிறைவேறக்கூடிய நல்ல மாதங்க 2026 ஆனி மாதம்.